வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். நம்ம சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொன்னோம், என்வி, ஜெலஸ், ஆங்கர் அப்படின்னு சொன்னோம். காம்ப்ரஹென்ஷன் ஆஃப் தி என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதை பற்றி நம்மளோட புரிதல், நம்மளோட உணர்தல் எப்படி இருக்குது, அதில் குறைபாடு இருந்தாக்க நேச்சுரலாக வி மே லேண்ட் இன் ஆங்கர் அப்படின்னு நம்ம சொன்னோம். புரிந்து கொள்வதில் தவறு இருந்தாக்க, சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அதில் ஒரு இன்னொரு விஷயம் கூட சொன்னோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இப்போது கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஒருத்தரும் ஒரு வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் மாணவர் பருவம் முடிஞ்ச உடனே பள்ளி பருவம், கல்லூரி பருவம்னு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடல்ட்ஹுட்டில் நம்ம வந்தாட்டம் கூட நம்மளுக்கு என்ன இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு ப்ரைஸ்டு பொசஷன். இப்போ ஒருத்தருக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு வைங்க, அந்த தன்னம்பிக்கை ஒரு சிறப்பு. அது ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவனோட தொகுப்பு ஒன்று வச்சுருப்பாலே, ஒரு பொசஷன், தன்னோட சாமான்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அது தனியான ஒரு ஐட்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டா கூட அது ஒரு ப்ரைஸ்டு பொசஷன். ஃபார் ஒரு சின்ன உதாரணம், கம்பேரிசன் சொல்லணும்னு கேட்டால், ஒருத்தனுக்கு ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கு, கணக்கில் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கு, 100க்கு 100 அவுட் ஆஃப் 100, 100 மார்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணோ பையனோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு ஒரு பேட்ஜ் கொடுத்தாங்க. அந்த பேட்ஜ் என்னது, இட் இஸ் அ ப்ரைஸ்டு பொசஷன் இல்லைவா? அது மாதிரி ஒரு அத்லெட்டாக இருக்கான், ஒரு 100 மீட்டர்ஸை பண்ணுறான், ஹடில்ஸ் தாண்டான், அவனுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுக்குறா. அது என்னது, இட் இஸ் அ ப்ரைஸ்டு பொசஷன். அதெல்லாம் எப்படியோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணினது, இது அட்டைன் பண்ணினது. இப்போது ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வருது, வகுப்பறையில் முதல் மார்க் வாங்குறது, அப்புறம் இன்னும் வேறு ஏதான ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன முருகர் மாதிரி வேஷம் போட்டுன்னு நிஜம் முருகர் போலவே இருக்கான்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறது, அதெல்லாம் சொன்னால் அச்சீவ் பண்ணுறது. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது அட்டைன் பண்ணிக்கணும். அதை நீ போய் அடையணும். அப்படி இதெல்லாம் முயற்சி பண்ணால் நம்மளை தேடி வரும். ஆனால் அது என்ன பண்ணணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை முயற்சி பண்ணால் கூட அது நம்ம அதை போய் அடையணும். அட்டைன் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது ஒரு ப்ரைஸ்டு பொசஷன். ஆனால் நிறைய பேருக்கு அது நம்மளுக்கு வேணும், தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு எங்கேயான ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஈச் 25 கிராம்ஸ் அப்படின்னு ஒரு 7 பேக்கெட் வாங்கி நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க முடியுமா? சாரி, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு என்ன ஷாப்பிங் மாலில் நம்மளை கேட்பாங்க. அது க்ரோசரி ஷாப்பிங்லேயும் கிடைக்காது, ஃபார்மசிலையும் கிடைக்காது. ஸோ இது நம்மளை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு ஒருத்தருக்கும் இருக்குன்னா நிறைய பேர் இது எவாய்டு பண்ணோம். ஒரு சில வருஷத்தில் 2-3 மாதம் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. ஸோ அதை நம்ம அடோலசன்ஸ் முடிஞ்சு அடல்ட்ஹுட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம், பர்ஃபார்மன்ஸை சிறப்பாக செய்கிறோம், பர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்கிறது அப்படின்னா ஸ்லோலி வி கேன் பில்ட் அப் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது எப்போக்குள்ளே வந்துடணும்னு சொன்னால் 21லேருந்து 30 வயதுக்குள்ளே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வந்துடணும். நம்மளால் இது பண்ண முடியுமோ, இது பண்ண முடியாதோ என்னமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ்லேருந்து நம்ம எஸ்யூ பண்ணாலே ஈஸியாக ஓவர் த பீரியட் வி கேன் அட்டைன் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நிறைய பேருக்கு இட் இஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கனவுலேயே இருப்பாங்க, கிடைக்காதுன்னு. ஆனால் எல்லாருக்குமே கிடைக்கும். யூ டேக் இட் ஃப்ரம் மீ, எல்லாருக்கும் கிடைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ப்ரொவைடட் யூ ஷுட் லீவ் த நெகட்டிவ் பிஹேவியர் அண்ட் நெகட்டிவ் தாட் ப்ராசஸ். ஒரு இடத்துக்கு போய் இப்படி நம்மக்கிட்ட இப்படி இதெல்லாம் நெகட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்ல முடியுமா இருந்தால் கூட, குவாலிட்டேட்டிவ் தாட் ப்ராசஸில் குவாலிட்டி வைஸ் இஃப் யூ என்ஹான்ஸ் த தாட் ப்ராசஸ், திங்கிங் எபிலிட்டியை நல்ல குவாலிட்டியாக வளர்த்துட்டா நிச்சயமாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற அந்த வார்த்தை எல்லாராலையுமே அடையக்கூடிய ஒரு எல்லை தான். இதில் மாற்று கருத்துக்கும் இடமில்லை, இதை இல்லை முடியாதுன்னு மறப்போரும் இல்லை, மறுப்போரும் இல்லை, நிச்சயமாக இல்லை. அந்த அடிப்படையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணிக்கணும்னா முதல்ல குவாலிட்டி திங்கிங் இருக்கணும், நெகட்டிவ் தாட் ப்ராசஸை எஸ்யூ பண்ணணும். இது 2 இருந்தாலே நம்மளுக்கு என்ன வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் துளியாக வரும். ஓவர் நைட்டு நிறைய வராது, ஓவர் த பீரியட் வி கேன் அட்டைன் திஸ். இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணியாகணும். இதெல்லாம் எது போல் ப்ராக்டிஸு அப்படின்னா, இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளை பார்க்கலாம். ஹவு டு அட்டைன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Thanks for watching.